இமானுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் நம்பிக்கையின் நேரம். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பாஸ்டர் ஜாயின் ஆஃப் ஃபெய்த். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்காய் ஒரு வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். பிரியமான தேவன் ஜனமே, 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட கர்த்தரே உங்களுக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்களிலே நீங்கள் அடைக்கலத்தை தேடுகிறீர்கள், மனிதர்களிடத்திலே அடைக்கலத்தை தேடுகிறீர்கள், எத்தனையோ காரியங்களிலே பலன் தேடுகிறீர்கள். ஆனால் எல்லாம் ஒரு நாள் இழந்தது போல உங்களுக்கு தோன்றுகிறதா? ஒரு நன்மையான காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் தான் என்றென்றைக்கும் சதா காலமும் உங்களுக்கு அடைக்கலமானவர். அவரிடத்திலிருந்து மாத்திரமே உங்களுக்கு பலன் வருகிறது. அது மாத்திரம் அல்ல, ஆபத்து காலத்திலே அவரே உங்களுக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார். வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது. ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாயிருக்கிறாராம். அநேக நாட்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது யாரை கூப்பிடுவது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாள் வரையிலும் கூட நான் ஆபத்திலே வாழ்கிறேன், எனக்கு எப்பொழுதும் பயம் என்னை சூழ்ந்திருக்கிறது, எனக்கு பாதுகாப்பு இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை குறித்ததான பயம், என் குடும்பத்தை குறித்ததான பயம், என் வியாதியை குறித்ததான பயம், மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கை நிமித்தமாய் ஒரு பயம் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஆபத்து காலத்துல உங்களுக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். மருத்துவமனையில் இருக்கிறீர்களா? வீடுகளிலே வியாதிப்பட்டு இருக்கிறீர்களா? ஒரு நிமிஷம் என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை வாசித்து இதை கேட்ட எல்லா ஜனத்தோடும் கர்த்தர் பேச வேண்டும். நீரே அவர்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நல்ல பலன் உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. எங்களுடைய அடைக்கலமானவர் நீர் ஆண்டவரே. நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்குகிற தெய்வம். கர்த்தாவே, மனிதர்களுடைய உதவிகளை நம்பி நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிற தெய்வம் என்பதை இந்த நாளின் நம்பிக்கை நேரத்திலே உணர்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்டு என்னோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்நாள் முதற்கொண்டு தேவனே துணையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் தான் உங்களுடைய பலன், கர்த்தர் தான் உங்களுக்கு துணையா இருக்கிறவர். அவர்தான் ஆபத்து நாளிலே அனுகூலமான துணையா எப்பொழுதும் இருப்பார் என்று உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே சந்திக்கிற வரையிலே உங்களை ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே.